ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் நல். ஓகேவா? நல், கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் விச் மீன்ஸ் சிங்குலர் ஃபங்க்ஷன்ஸ், கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் கேஸ். இந்த 4 டாபிக் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நேத்தெல்லாம் போட்டு பார்த்தீங்களா கொரிஸ் கைஸ்? ஏதாவது டவுட் இருக்கா நேத்து போட்டதுல? ஓகே. Questions will keep it at the end. Okay, let's start today's class. Null. What is null? Null ரொம்ப ரொம்ப important in the database field. ஓகேவா? Null. Null is nothing but a empty value. Empty. Okay. So empty. For example, இப்போ நீங்க select star from employee table எடுங்க. Star from employees. Guys, நான் கேட்கறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. Then I will not come to know. Okay. ஓகே. இங்க எந்தெந்த காலம் உங்களுக்கு எம்டியா இருக்கு? ஜஸ்ட் சே த காலம் நேம். இந்த எம்ப்ளாயி டேபிள்ல. கமிஷன் பிசிடி. யா, இந்த கமிஷன் பிசிடி எம்டியா இருக்கா? சோ இங்க மேனேஜர் ஐடி எம்டியா இருக்கா? சோ இந்த எம்ப்ளாயி ஐடி அண்டர் இந்த ஸ்டீவன் கிங்குக்கு கமிஷன் பெர்சன்டேஜ் கிடையாது, மேனேஜர் ஐடி கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? நல் வேல்யூஸ் சொல்றோம். திஸ் இஸ் கால்ட் நல் வேல்யூஸ் ஆர் எம்டி. அதாவது ஒன்னு ஜஸ்ட் எம்டி வேல்யூஸ் இருக்கலாம், இல்லைன்னா நல். அதாவது பிகாஸ் we don't have any data for this person, அதான் we are calling it as a null value. null values நம்ம எல்லாமே இப்போ நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க போகும்போது நம்ம இந்த ஐபோனோ நல்லா கொடுக்க முடியாது இல்லையா? ஓகேவா? ஸோ நம்ம கஸ்டமருக்கு ரிப்போர்ட் கேட்குறாங்க. எனக்கு எவன்லாம் கமிஷன் வாங்குறானோ அவன் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறானோ. ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஜான் 4% கமிஷன் வாங்குறாங்க. ஓகேவா? கமிஷன் பெர்சன்டேஜ். அதே மாதிரி இங்க ஆல்பர்ட்டோ ஒரு 3.3% கமிஷன் வாங்குறாங்க. இங்க டேவிட் ஒரு 25. ஸோ இந்த பர்சன்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இங்க உங்களுக்கு எம்டி வேல்யூ வந்துடும். எம்டி வேல்யூ மோஸ்ட்லி கஸ்டமருக்கு கொடுக்க கூடாது. ஸோ அந்த சமயத்துல என்ன பண்றோம்னா இந்த நல் வேல்யூஸ் விச் இஸ் எம்டி வேல்யூஸ் ஹேண்டில் பண்றதுக்கு we are using some functions called null handling functions. அது ஓகேவா? அதுதான் we are calling it as a NVL2 coalesce. ஓகேவா? இது 3 தான் நல் வேல்யூஸ்னு சொல்றோம். எஸ்கியூஎல் சர்வர்ல வேற வேற 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது போக போகுது. இப்பவே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பிகாஸ் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு மல்டிபிள் டிபிஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆரக்கிள் டேட்டாபேஸ் இருக்கு, எஸ்கியூஎல் எம்எஸ் எஸ்கியூஎல் இருக்கு, மை எஸ்கியூஎல் இருக்கு, அதுக்கப்புறம் போஸ்ட்கிரேஸ் சீக்வல் இருக்கு. ஓகேவா? நம்ம இப்ப பார்க்க போறது எது? ஆரக்கிள் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? கரெக்டுங்களா? நம்ம பார்க்க போறது ஆரக்கிள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எம்எஸ் எஸ்கியூலும் சைமல்டேனியஸா பார்ப்போம். பிகாஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் சின்டாக்ஸ் தான் மாறும். ஓகேவா? ஸோ அடுத்து எம்எஸ் எஸ்கியூஎல் நம்ம பார்க்க போறோம். ஓகே. அண்ட் எம்எஸ் எஸ்கியூஎல் அதுக்கப்புறம் இந்த MySQL சேம் சின்டாக்ஸ் தான். ஜஸ்ட் சி இப்போ NVL ஆரக்கிளுக்கு சொந்தமா இருக்கும். அடுத்த 3 ஃபங்க்ஷன் தான் இந்த இஃப் டபுள் இஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இஸ் நல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதோட ஜஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் தான் MS SQL இருக்கும். ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகும் சின்டாக்ஸ்ல, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ டு செக் திஸ் NVL நவ். ஓகேவா? NVL பார்க்கலாம். வாட் இஸ் NVL ஃபங்க்ஷன்? ஓகேவா? NVL will take 2 arguments. ஓகேவா? ஒரு ஓகே D1 data 1 data 2 ஒரு 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். இங்க எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். எக்ஸ்பிரஷன்னா காலம் நேம், ஆக்சுவல் காலம் நேம் வரும். ஓகேவா? சோ இந்த காலம் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு 0 போடுன்னு சொல்றான். ஓகேவா? இப்ப இது எப்படி ஒரு காலம் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா NVL . 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2 + 1 = 0. 2
NVL இந்த காலம் கமிஷன் பர்சன்டேஜ் இதுதான் வந்து காலம்ஸ். இந்த காலம் உள்ள போடுறோம் கமா 0 ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் நோட் டவுன் பண்றேன் இது. ஓகேவா? இஸ் த பெயிண்ட். ஓகே, இது ரன் பண்ணும்போது என்ன வருதுன்னு ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஓகே, என்ன வந்திருக்கு உங்களுக்கு இப்போ இந்த கமிஷன் பர்சன்டேஜ்க்கு? கைஸ் செக் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வந்திருக்கு கமிஷன் பர்சன்டேஜ்ல? 0 வந்திருக்கா இந்த கமிஷன் ஜீரோ. பர்சன்டேஜ்? 0. ஏன் 0 வந்திருக்குன்னா நம்ம வந்து இங்க NVL யூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த NVL எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா வந்து இந்த காலம் பார்க்கும். இந்த காலம்ல ஏதாவது நல் வேல்யூஸ் ஆர் எம்டி வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து 0க்கு ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? அதுதான் இந்த NVL ஃபங்க்ஷன் பண்ற வேலை. சிம்பிளா 0 மட்டும் இல்ல, நீ என்ன வேணா கொடுத்துக்கலாம். இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுத்துக்கலாம், நோ வேல்யூஸ்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா வந்து எம்டின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ரிப்போர்ட் இப்போ கஸ்டமருக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை. ஓகே, நம்ம எம்டி வந்து இங்க வந்து இது நம்பர் வேல்யூ, நம்பர் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஒரு நிமிஷம். 0. ஓகே, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஓகே, ஏன் ஒர்க் ஆகலன்னு நான் சொல்றேன். ஜீரோ ஆர் ஆக்சுவலா இதுதான் இது வந்து இன்டீஜர் காலம் சொல்றாங்க, ஃப்ளோட்னு சொல்றாங்க. ஃப்ளோட் வேல்யூக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் போட முடியாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் எம்டின்னு போட்டிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் ரிப்போர்ட்டிங் பர்பஸ் நீங்க கொடுக்கும்போது ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட கேட்குறாங்க, எனக்கு வந்து யாரெல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் ஒரு ஜூன் மந்த் வந்து ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு எடுக்கும்போது ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து யாரும் ஆர்டர் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த ஒரு சில இந்த ஜூன் மந்த்துக்கு. ஸோ அந்த விஷயம் அந்த சமயத்துல வந்து யூ கேன் ரீப்ளேஸ். எம்டி வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணி ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துடலாம். இதுதான் வந்து NVL ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இது வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீ வந்து ஒரு SQL ரிப்போர்ட் எழுதும் போது அது வந்து பவர் BI டேட்டா வரும்போது ஃபர்ஸ்ட் கிளீன் அப் பண்ணுவீங்க. ஓகேவா? உங்களுக்கு வர டேட்டா எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்காது. ஐ மீன் ஒரு 80% 90% ப்ராப்பரா இருக்கும். சம் வேல்யூஸ் ஜங்கா இருக்கும். இந்த மாதிரி எம்டி வேல்யூஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து NVL 2 பார்க்கலாம். NVL 2 ஓகேவா? கமிஷன் பர்சன்டேஜ் கம்மா 0 கம்மா 1. இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் I'll explain. ஓகே, சி இந்த NVL வந்து ஜஸ்ட் இந்த காலம்ல பார்க்கும். காலம்ல வந்து எம்டியா இருந்தா 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ண அவ்வளவுதான். ஸோ இங்க என்ன பண்ணும்னா NVL 2 என்ன பண்ணும்னா ஜஸ்ட் சி இங்க எம்டியா இருந்தா 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணும். எம்டி இல்லைன்னா ஆக்சுவல் வேல்யூ என்னவோ அதுதான் அங்க கொடுக்கும். கரெக்ட்? அதானே பாக்குறீங்க? இங்க பாருங்க, எம்டி இல்லைன்னா ஆக்சுவல் வேல்யூ என்னவோ அதுதான் வந்து NVL கொடுக்கும். NVL 2 என்ன கொடுக்கும்னா ஜஸ்ட் செக் பண்ணும். ஓகேவா? இது வந்து எம்டியா இருந்தா 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணும், எம்டி இல்லைன்னா 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? பட் இங்க உங்களுக்கு ஆக்சுவல் வேல்யூஸே வராது. ஆக்சுவல் வேல்யூஸே நீங்க வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா ஜஸ்ட் 0s and 1 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம் கமா. ஓகேவா? ஜஸ்ட் கமா மிஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? அங்க அலியாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஜஸ்ட் கமிஷன் அப்படின்ட்டு. அலியாஸ் நேம் என்ன உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்க சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, கமிஷன் வந்து 1. ஓகேவா? 1 கமா 0 எப்படி ரீப்ளேஸ் ஆயிருக்கு? ஓகே, இது ஆப்போசிட்டா. ஃபர்ஸ்ட் இங்க வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா வேல்யூஸ் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்குது, இல்லைன்னா 0ன்னு எடுத்து ஜஸ்ட் ரீப்ளேஸ். ஓகேவா? இது ஆக்சுவல் வேல்யூ வந்து உங்களுக்கு வராது இங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து வில் கோ டு கொலேஸ். கொலேஸ் வந்து அவ்வளவு எங்களுக்கு தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் நேம் கமா
இந்த கீவேர்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் நல் கமா நல் கமா 100 கமா 200 கமா நல் ஃப்ரம் சி. கொலேஸ் என்ன பண்ணுனா இட் will give you first not null values in the multiple columns. இது we can say it as a multiple column or multiple value. இங்க நீங்க வந்து காலம் 1 காலம் 2 கொடுத்தாலும் எல்லா காலம்ஸையும் ஒண்ணா கோ த்ரூ பண்ணணும். ஓகே, கோ த்ரூ பண்ணி எந்த வேல்யூ உனக்கு வந்து நாட் நல்லா இருக்கோ, அதாவது எம்டி இல்லாம எந்த வேல்யூ இருக்கோ அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ உனக்கு கொடுத்துரும். ஓகேவா? இங்க வந்து 100 தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ உனக்கு எம்டி இல்லாம இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண வேல்யூஸ். ஓகேவா? அதுக்கு யூஸ் பண்ணதான் அந்த கொலேஸ் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஓகேவா? This is called null functions. Okay, let's go to character functions. Character function ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் கேரக்டர் ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஓகேவா? So guys, one second. Okay, guys, let's go to singular function which is character functions. கேரக்டர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி ஹேண்டில் பண்றோம்? ஓகேவா? ஸ்ட்ரிங் வந்து நமக்கு என்னென்ன ஸ்ட்ரிங்ஸ் இதுல நம்ம எம்ப்ளாயி டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னாலே வந்து இது எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஸ்டீவனு, கிங்கு, இமெயிலும் ஸ்ட்ரிங் தான். ஸோ இந்த ஜாப் ஐடியும் ஸ்ட்ரிங்கு, மற்ற இது எல்லாமே ஸ்ட்ரிங் வேல்யூஸ். எப்பவுமே வந்து டேட்டா பேஸ்ல வந்து இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா வந்து இப்ப பாருங்க, அப்பர்னா அப்பர், லோயர்னா லோயர். ஓகேவா? இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு, நான் என்ன கொடுக்குறேன், ஜஸ்ட் இந்த ஸ்டீவன் இருக்குல்ல, இந்த ஸ்டீவனை தூக்கி இங்க போடுறேன். எனக்கு வந்து ஸ்டீவன் பேர்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டும் வரணும்னு நான் ஜஸ்ட் கொரி எழுதுறேன். ஓகேவா? ஓகே, வி காட் டூ ஸ்டீவன்ஸ். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் எஸ் வந்து கேப்ஸ்ல போட்டிருக்கேன். பிகாஸ் இந்த எஸ் வந்து கேப்ஸ்ல தான் டேட்டா பேஸ்ல இருக்கு. ஓகேவா? இப்போ நீ எஸ், அதுவே எஸ் நான் ஸ்மால் போட்டோன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது, டேட்டா ரெக்கார்டு வராது உங்களுக்கு. பிகாஸ் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் விச் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். டேட்டா வந்து எப்படி வந்து இருக்கோ டேட்டா பேஸ்ல அப்படிதான் நீங்க போடணும். டேட்டா மட்டும் நீ கொரி எப்படி வேணா போடலாம், கொரி அப்பர்ல போடலாம், லோயர்ல போடலாம். பட் டேட்டா வந்து கம்பேர் பண்ணும்போது இட் ஷுட் பி கேஸ் சென்சிட்டிவ் ஆஸ் இட் இஸ் இந்த டேட்டா பேஸ். நீங்க மாத்தி போட்டா வராது. ஓகேவா? அதுதான் we are calling it as a case sensitive in the Oracle DB. not only Oracle, SQL, MySQL எல்லாமே வந்து கேஸ் சென்சிட்டிவ் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு அப்பர். இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்றதுக்கு we have some string functions called this upper, lower, init, kept எல்லாமே. ஓகேவா? நான் ஒன் பை ஒன்னா போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? அப்பர்,
ஓகே கைஸ், அப்பர் என்ன பண்ணுது பாருங்க. ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் நேம் எல்லாமே அப்பர்ல மாத்திருச்சா? ஓகேவா? சி, இப்போ நான் போடுற கொரி எல்லாமே ஜஸ்ட் செலக்ட்ல போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? இட் வில் நாட் இம்பாக்ட் த டேட்டா. டேட்டா வந்து டேட்டாபேஸ்ல அப்படியே தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் டேட்டா எப்போ மாறும் டேட்டாபேஸ்லனா, அப்டேட் பண்ணும்போது தான் டேட்டாபேஸ்ல டேட்டா மாறும். ஓகேவா? நீ செலக்ட் பண்ணும்போது செலக்ட் கொரியில இந்த ரிசல்ட்ஸ்ல மட்டும் தான் டேட்டா மாறுமே தவிர டேட்டாபேஸ்ல வந்து டேட்டா அப்படியே தான் இருக்கும். நீங்க செலக்ட் பண்ணி இந்த 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 ரிசல்ட்டை வந்து யூ வில் பி ஷேரிங் டு சம் அதர் பர்சன். ஓகே, அதுக்கு தான் நம்ம செலக்ட் கொரி போடுறோம். பட் டேட்டாபேஸ்ல நீங்க எதுவும் மாத்த போறது கிடையாது. ஓகேவா? ஸோ அப்பர் ஃபர்ஸ்ட் நேம். ஓகேவா? நெக்ஸ்ட் லோயர். லோயர் ஃபர்ஸ்ட் நேம். ஜஸ்ட் சி எப்படி வருதுன்னு பாருங்க. லோயர் ஃபர்ஸ்ட் நேம். ஓகேவா? சி, ஃபர்ஸ்ட் நேம் எல்லாமே எல்என் மாறிடுச்சு. இங்க வந்து எல்லாமே ஸ்மால்ல இருக்கு. அதே ஃபர்ஸ்ட் நேம் தான், அதே ஃபர்ஸ்ட் நேம் தான், அதே ஃபர்ஸ்ட் நேம் தான். பட் ஐ யூஸ் டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இது வந்து பிசினஸ் ரெக்கார்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்துற மாதிரி இருக்கும். இனிட் கேப்னா இனிஷியல், அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் உங்களுக்கு கேப்ஸ்ல வரும். ஓகேவா? ஓகே, இங்கே பாக்குறேன். ஓகே, இனிட் கேப் அகைன் வில் கோ டு ஃபர்ஸ்ட் நேம். அகைன் பாருங்க, நான் வந்து டேட்டா வந்து எதுவுமே போடல. பட் இந்த கிளாஸஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது யூ கேன் யூஸ் வாட் எவர் யூ வாண்ட். லோயர்லயும் போடலாம், அப்பர்லயும் போடலாம். பட் உள்ள இருக்க டேட்டா தான் நம்ம மேட்ரு. டேட்டா வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா? இப்போ இனிட் கேப் போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்ல வந்துச்சா? தெரியுதுங்களாங்க? இ கேப்ஸ், எஸ் கேப்ஸ், எம் கேப்ஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த பர்பஸ் தான் we are using this init cap. ஓகே, லெட்ஸ் கோ டு லென்த். லென்த் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, அந்த அந்த ஸ்பெசிபிக் செல், இந்த 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 செல்ல இந்த இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளவுன்னு பார்க்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ லென்த் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் நேம். ஓகே கைஸ், ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நான் ஐ மீன் ஆடியபிளா இருக்கா? யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க? ஓகே ஓகே. லென்த் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஜஸ்ட் அதோட லென்த் வந்து செக் பண்றதுக்கு. இப்போ இது வந்து லென்த் யூஸ் பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோன் நம்பர் வந்து எல்லாமே லென்த் 10 இருக்கணும். சரியா? அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது. ஸோ அதை வேலிடேஷன் பண்றதுக்கு வேணா நம்ம லென்த் வந்து 10 இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி வேலிடேஷன் பண்றதுக்கு நம்ம இந்த லென்த் வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ லென்த் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்ட்ரிங். சப்ஸ்ட்ரிங் இன்ஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடுக்க நெக்ஸ்ட் லாஸ்ட்ல எடுக்கிறேன். ட்ரிம். ட்ரிம் என்ன பண்ணும்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸை ரிமூவ் பண்ணி விடும். ஓகேவா? லெட்ஸ் டேக் செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகேவா? நான் இல்லைன்னா ஒரு ஜஸ்ட் டம்மி டேட்டாவை இன்சர்ட் பண்றேன். ஓகேவா? கிரியேட் டேபிள் T1. ஓகே, வேல்யூஸ் ID நம்பர் கமா நேம் varchar 30. ஓகேவா? ஜஸ்ட் டம்மி டேபிள் இன்சர்ட் பண்ணு. ஓகேவா? இன்சர்ட் இன்டு T1 வேல்யூஸ். நான் எப்படி இன்சர்ட் பண்றேன் பாருங்க. ஓகேவா? 100 கமா ஒரு ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ண, ஜஸ்ட் இந்த ஸ்பேஸ். ஓகேவா? ஓகே, நான் வந்து ஆண்டனின்னு போடுறேன். ஸோ முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ், பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறேன். ஓகேவா? ஓகே, அகெயின் இந்த மாதிரி டேட்டா உங்களுக்கு வரும். ஓகேவா? நீங்க வந்து ஆக்சுவலா ஒர்க் பண்ணும்போது யூ வில் கெட் மோர் டேட்டா லைக் திஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அகஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரவீன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஜங்க் டேட்டாலாம் உங்களுக்கு வரும். பிகாஸ் ஸ்பேஸ் இஸ் நாட் அ வேலிட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது நீங்க எப்படி கிளீன் அப் பண்ணும் அப்படின்றத சொல்லித்தரேன். ஓகே, ஜஸ்ட் இன்சர்ட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த T1 டேபிள்ல நமக்கு 3 ரெக்கார்ட் இருக்கு. ஃப்ரம் T1
ஓகே. இங்க பாத்தீங்கன்னா, லெட்ஸ் டேக் அ லென்த். ஓகேவா? லென்த் யூஸ் பண்ணி நம்ம அந்த எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு பாத்துக்கலாம். செலக்ட் நேம், கமா லென்த் ஆஃப் நேம் ஃப்ரம் T1. ஓகே. அகஸ்டினுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு எவ்வளோ லென்த் இருக்கணும்? 2, 4, 6, 8 இருக்கணுமா? 8 கேரக்டர் இருக்கணும். உங்களுக்கு எவ்வளவு கேரக்டர் காட்டுங்க? 13 கேரக்டர். ஓகேவா? பிரவீன் வந்து ஜஸ்ட் ஒரு 7 இருக்கு, உங்களுக்கு 12 கேரக்டர் இருக்கு. பிகாஸ் இட்ஸ் ராங். ஏன்னா ஸ்பேஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இதுவே நீங்க ட்ரிம் பண்ணும்போது, ட்ரிம் என்ன அப்படின்னா வந்து, ட்ரிம் வந்து இந்த லெஃப்ட் ரைட் இந்த இங்க இருக்கு பாத்தீங்களா? லெஃப்ட்ல ஸ்பேஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணும், ரைட்ல ஸ்பேஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணும். அதுதான் ட்ரிம் யூஸ் பண்றோம். ஓகேவா? எல் ட்ரிம் வந்து லெஃப்ட் ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணும். ஓகேவா? ஆர் ட்ரிம் வந்து ரைட் ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வந்து ட்ரிம் பண்ணிட்டு லென்த் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நான் ட்ரிம் பண்றேன். ட்ரிம்னு போட்டுட்டு இப்போ நான் லென்த் பார்க்குறேன். ஓகேவா? இப்போ நான் லென்த் பார்க்குறேன் அப்படின்னா லென்த் கரெக்டாக வந்துச்சுங்களா? பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் இந்த இன்னர் கோர்ல ட்ரிம் பண்றேன். ஸோ ட்ரிம் பண்ண வேல்யூக்கு நான் லென்த் பார்க்குறேன். அப்போ கரெக்டாக வந்துருச்சுங்களா? ஸோ உங்களுக்கு டேட்டா பேஸ்ல டேட்டா அப்படியே தான் இருக்கும். பட் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது யூ வில் பி எக்ஸ்போர்ட்டிங் த ஆக்சுவல் டேட்டா. ஆக்சுவலா கரெக்டான நேம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்க இந்த ஆக்சுவல் இந்த நேம்ல போடக்கூடாது. ஸோ இதுதான் நீங்க நேம்னு மாத்தி ஒரு ரிப்போர்ட்ல கொடுப்பீங்க ஆஸ் அ நேம். அப்போ நீங்க கொடுக்குற ரிசல்ட் வந்து டேட்டா வந்து வேலிடா இருக்கணும். ஓகேவா? ஸ்பேஸ் இருக்காது, இருக்கக்கூடாது, ஜங்க் வேல்யூ இருக்கக்கூடாது. ஸோ இந்த பர்பஸ் தான் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ். ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ரீப்ளேஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஹெச்ஆர் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கொரி கொடுக்குறேன். ஹெச்ஆர் ஸ்கீமா ஹெச்ஆர். ஓகே. இங்க என்ன பண்ணிருக்குன்னு ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஓகேவா? நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்ல வந்து எனக்கு ஹெச்ஆரை வந்து டேட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணு. ரீப்ளேஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? அதான் இங்க பாத்துருக்கோம். ஒரு சிங்குலர் ஃபங்க்ஷன். இட் வில் அக்செப்ட் 3 ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? 3 ஆர்குமெண்ட்ஸ்னா ஆக்சுவல் டேட்டா என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம்? ஐ மீன் ரீப்ளேஸ் பண்ண போற டெக்ஸ்ட், ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட். வாட் வி ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ், விச் வேல்யூ வி ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலா இந்த ஹெச்ஆர் ஸ்கீமான்றது நம்ம அந்த செல்குள்ள போடும்போது டேட்டா ஸ்கீமான்னு மாறிடுச்சா? ஸோ ஹெச்ஆர்ங்கிற இடத்துல வந்து நம்ம டேட்டான்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுவே நம்ம எம்ப்ளாயி டேபிள்ல பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ இங்க வந்து இங்க ஜோஸ் மேனுவல்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகேவா? ஒரு நேம் இருக்கு. நம்ம அதை வந்து மாத்தலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபில்டர் அவுட் பண்ணும். வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஜோஸ் மேனுவல். பாருங்க எம்டி ஸ்பேஸ் இருக்கா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஓகே. ஜோஸ் மேனுவலுக்கு வந்து வி ஹேவ் அ 2 ஃபர்ஸ்ட் நேம். எனக்கு என்ன வேணும்னா இந்த ஜோஸ்ங்கிற இடத்துல வந்து எனக்கு ஜான் மாத்தணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் கொரி போடணும். ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஜஸ்ட் செலக்ட் ஓகே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் ஓகே. லாஸ்ட் நேம் கமா salary கமா எனக்கு இவ்வளவு மட்டும் போதும். ஜாப் ஐடி மட்டும் வேணும். நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அங்கதான் நம்ம வந்து ரீப்ளேஸ் அந்த ஃபர்ஸ்ட் நேம் காலத்துக்கு தான் நம்ம ரீப்ளேஸ் கொரி போடணும். ஓகேவா? ரீப்ளேஸ். ஸோ இதுதான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய காலம் இதுதான். ஓகேவா? என்ன பண்ணணும்னா ஜோஸ்ங்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும். என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும்? ஜான். ஓகேவா? முடிஞ்சா? ஜாப் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஓகே. லெட் மீ ரன் திஸ். ஓகே. என்ன வந்திருக்குங்க இப்போ?
ஜோஸ் மேனுவல் என்ன இருக்கு? ஜான் வந்துச்சா? ஜான் மேனுவல்ன்ட்டு வந்துச்சா? ஸோ இந்த மாதிரி இது நாட் ஓன்லி திஸ் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்க உங்க மேனேஜர் கேட்குறான், எனக்கு வந்து உங்களுக்கு வில் பி உங்களுக்கு வந்து காலம் இருக்கு, செக்ஸ்ன்ற ஒரு காலம் இருக்கு, உங்களுக்கு வந்து மேல்னு இருக்கு, ஃபீமேல்னு இருக்கு, ஓகேவா? ஃபீமேல்னு ஒரு டேட்டா இருக்கு காலம்ல. அப்படி வரும்போது உங்க 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 மேனேஜர் வந்து எனக்கு வந்து எம்எஃப் எனக்கு வந்து செக்ஸ் வந்து மேல் ஃபீமேல் வேணாம், எனக்கு வந்து எம்எஃப் ஓகேவா அப்படி எடுக்கணும்னு சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி வந்து ரீப்ளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? செலக்ட் ஓகேவா, ரீப்ளேஸ் என்ன காலம் நேம், செக்ஸ்ன்ற காலம் நேம். ஓகேவா? என்னவா இருந்தா மேலுன்னு இருந்தா எனக்கு எம்ன்னு ரீப்ளேஸ் பண்ணு. ஓகேவா? இது கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் இது கொடுத்தோன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பரா ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகேவா? ஃபீமேலுக்கு எப்படி போடணுங்கிறது வந்து இது வந்து சிங்கிள் கண்டிஷன். ஓகேவா? இது வந்து சிங்கிள் கண்டிஷன் தான் ஒர்க் ஆகும். ஃபீமேலுக்கு எப்படி போடணும் மல்டிபிள் வேற ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அது நான் வந்து இப்போ எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரியல் டைம் சினாரியோ வந்து இப்படிதான் வரும் உங்களுக்கு. எனக்கு வந்து அந்த நேம் வேண்டாம், எனக்கு வந்து ஜோஸுங்கிறது தப்பு, எனக்கு ஜானை வந்து எடுத்துக்கொடு, இப்போ ஜானுக்கு பதிலா எனக்கு வந்து ஜோஸ்ன்னு போடு, நான்சிக்குல வந்து ஒய் தப்பு அப்படி பண்ணும்போது ரிப்போர்ட்ல மட்டும் தான் உங்களுக்கு மாறும், பட் டேட்டா பேஸ்ல சேம் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கங்காட். கங்காட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன். எதுக்கு யூஸ் பண்றோம்னா கங்காட் வந்து இது என்ன ஒரு annotate. கங்காட் கங்காட் வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்றதுக்கு ரெண்டு காலமையும். ஓகேவா? நான் எக்ஸாம்பிள் பண்றேன். இங்க வந்து எனக்கு வந்து ஸ்டீவன் கிங்னு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கா? ஸோ உன் கஸ்டமர் என்ன கேட்குறேன்னா, எனக்கு வந்து தனித்தனியா வேணாம், எனக்கு ஒன்னா கொடுத்துரு, ஒன்னா எப்படி வேணும்னா ஃபுல் நேமா கொடுத்துரு எனக்கு அப்படின்னு கேட்குறான். ஸோ அவன் எப்படி கேட்குறான்னா, எனக்கு வந்து காலம் வந்து ஃபுல் நேமா இருக்கணும், அது கீழே வந்து இது ரெண்டு மர்ஜா இருக்கணும். ஓகேவா? சிங்கிள் ஸ்பேஸ்ல. ஓகேவா? இப்படிதான் கஸ்டமர் கேட்குறான். ஸோ இந்த மாதிரி வந்து காலம்ஸை மர்ஜ் பண்றதுக்கு நம்ம கங்காட் யூஸ் பண்றோம். கங்காட்ல வந்து 10 காலம் தான் 10 காலம் மர்ஜ் பண்ணலாம். ஜஸ்ட் I'll show you. Okay, concat. Concat first name, comma last name as full name. இது தெரியும் உங்களுக்கு, alias name கொடுத்துருக்கேன் from employees. என்ன ஆகும்? வந்துச்சா? ஃபுல் நேம். உங்களுக்கு என்ன வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஸ்பேஸ் இல்லாம வந்திருக்கா? ஓகேவா? நம்ம ஒரு சென்டர்ல ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணுவோம், கமா போட்டு ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணுவோம். இது மூணுமே உங்களுக்கு மர்ஜ் ஆகி வந்துடும் ரிசல்ட். இப்போ ரன் பண்ணோம்னா invalid number of argument. ஓகே ஓகே, இதுல வந்து 2 ஆர்குமெண்ட் மட்டும் தான் எடுத்துக்கும். full name concat first name last name as a full name from employees. ஓகே, see இந்த concat வந்து it'll accept only 2 columns. So இங்க இன்னொரு நமக்கு வந்து பைப் சிம்பிள் இருக்கு. இந்த கங்காட்டும் சேம் தான், இந்த பைப் சிம்பிளும் சேம் தான். இது வந்து we are calling it as 2 pipe symbol. உங்களுக்கு வந்து என்ட்ருக்கு மேல வந்து ஒரு பைப் சிம்பிள் இருக்கும். இதுவும் வந்து மர்ஜுக்கு யூஸ் பண்ற ஆபரேட்டர் தான். ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஒன்று இருக்கு, அதோட ஒரு மர்ஜ் பண்ணி இன்னொரு எம்டி ஸ்பேஸ் ஆட் பண்ணிருக்கேன். இன்னும் வந்து லாஸ்ட் நேம் மர்ஜ் பண்ணிருக்கேன், அதை ஃபுல் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் நேம் வந்துருச்சு,
ஃபுல் நேம்க்குள்ள எல்லா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து மர்ஜ் பண்றதுக்கு we are using the concat or this pipe symbol. ரெண்டுமே வந்து வேலிட் தான். ஓகேவா? ஓகே, இது வந்து முடிஞ்சது. இவ்வளோ இது எடுத்து நெக்ஸ்ட் வந்து வில் கோ டு சப்ஸ்ட்ரிங். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரிங் எடுத்துரும். இன்ஸ்ட்ரிங் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், பட் ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரியல் டைம்ல வந்து ரிப்போர்ட்ஸ் எடுக்கும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்ட்ரிங். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கொரி போடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன். செலக்ட் இன்ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நேம் கமா ஓகே கைஸ், என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஓகே, ஸோ இங்க நான் என்ன போட்டிருக்கேன் இன்ஸ்ட்ரிங்ல? இன்ஸ்ட்ரிங்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம் போட்டிருக்கேன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது காலம். இந்த காலம்ல இது எல் நாட் 11. ஓகேவா? எல் வந்து நான் ஜஸ்ட் சர்ச் பண்றேன் இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல டபுள் எல் எங்கெல்லாம் வருது, அதோட பொசிஷன் நான் செக் பண்றேன். ஓகேவா? டபுள் எல் வந்து எங்கெங்க இருக்குன்னா, ஸோ ஷெல்லில் வந்து டபுள் எல் இருக்கு, எல்என்ல வந்து டபுள் எல் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வி ஹாவ் டபுள் எல். அந்த டபுள் எல்லோட பிளேஸ்ங்கிறது எத்தனாவது கேரக்டர்ல வந்து நமக்கு எல் வருது. இங்க எல்ன்னு பாத்தீங்க அப்படின்னா இ வந்து ஃபர்ஸ்ட், எல் வந்து செகண்ட். ஸோ செகண்ட்ல இருந்து உனக்கு வந்து எல் இருக்கு அப்படின்ற காமிக்கிறது இட் இஸ் கிவிங் அஸ் அ செகண்ட் பொசிஷன். புரியுதா? ஸோ இந்த சுந்தர்ல வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி மொழியில வந்து எதுவுமே கிடையாது, டேவிட் எதுவுமே இல்லை. பட் ஷெல்லியில வந்து எஸ் ஃபர்ஸ்ட், ஹெச் செகண்ட், இ வந்து 3, எல் வந்து ஃபோர்த். ஸோ ஃபோர்த்ல இருந்து தான் அந்த எல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபோர்த் பொசிஷன்ல வந்து வி ஆர் ஹேவிங் திஸ் எல். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு. எதுக்கு யூஸ் பண்றோம் இந்த இன்ஸ்ட்ரிங்? டு ஃபைண்ட் அவுட் த பொசிஷன் ஆஃப் எ ஸ்ட்ரிங். ஓகேவா? டு ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் எ ஸ்ட்ரிங் ஆர் கேரக்டர். நீங்க ஒரு கேரக்டரும் போடலாம், இல்ல மல்டிபிள் ஸ்ட்ரிங்கும் போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, டபுள் என் இங்க இருக்கா? டபுள் என் மட்டும் இல்ல, சிங்கிள் எண்ணே எடுத்துப்போம். சிங்கிள் எண்ணே எடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கொரி ரன் பண்ணனா, ஸோ என் வந்து 5th பொசிஷன்ல இருக்கு, இங்க என் வந்து 3வது பொசிஷன்ல இருக்கு. கரெக்டா? எல்லாமே கரெக்டா இருக்கா? ஸோ டேவிட்ல என்ன கிடையாது, இங்க 6th பொசிஷன் இருக்கு. என் வந்து 6th பொசிஷன். அதுக்கப்புறம் என்ன வந்தா ஓகே, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற பொசிஷன் என்னன்னு தான் பார்க்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற பொசிஷன் வந்து 6th பொசிஷன்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ரிங்கோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. சப்ஸ்ட்ரிங் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். சப்ஸ்ட்ரிங் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் கோரி போடுறேன். ஓகே, வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா சப்ஸ்ட்ரிங் காலம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் கமா ஓகே எல்எல் 5th பொசிஷன் எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இங்க என்ன தெரியுது உங்களுக்கு? அதாவது சப்ஸ்ட்ரிங் என்ன பண்ணோம்னா, ஓகேவா, ஒரு போர்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இட் வில் எக்ஸ்ட்ராக்ட் த
portion of a string from a string. ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு பர்டிகுலர் போர்ஷன். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து எனக்கு ஃபோர்த் பொசிஷன்ல இருந்து எனக்கு வந்து சப்ஸ்ட்ரிங்கா எடுத்துன்னு கொடுத்துருக்கேன். அதாவது 1 2 3 4 4ல இருந்து அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு வந்துச்சு டேட்டா. கரெக்டா? ஃபோர்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே சப்ஸ்ட்ரிங்கா ஃபெச் பண்ணி வந்திருக்கு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் இங்க வந்து யூஸ் பண்றோம். இல்ல நீங்க ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டிங் பொசிஷன் கொடுக்கலாம். செகண்ட்ல இருந்து எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்த் மட்டும் வேணும். ஓகேவா? அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஸ்டார்டிங் எண்டிங் கொடுத்துக்கலாம். இன்வாலிட் கேரக்டர். சாரி, இது ஃபுல்லா ரன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி வந்துருக்கு உங்களுக்கு? செகண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. செகண்ட் வந்து எல் இருக்குது. எல்ல இருந்து ஃபிஃப்த் வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? லெட்ஸ் டேக் எ லாங் ஒன். ஸோ செகண்ட் வந்து இ. இல இருந்து ஃபர்ஸ்ட் என் வரைக்கும் பிரிண்டா இருக்கு. கரெக்டா? அதாவது செகண்ட் லெட்டர்ல இருந்து ஃபிஃப்த் லெட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு போர்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரியல் டைம் சினாரியோ வந்து வரும்போது உங்களுக்கு தெரியும். நான் வந்து ரியல் டைம் சினாரியோ எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ கைஸ், இதுதான் கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல? இப்போ கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். பட் நீங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது எல்லாமே வந்து ஹேண்டி வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபங்க்ஷன்ஸ் தான் எல்லாமே. ஓகேவா கைஸ்? ஏதாவது டவுட் இருக்கா இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்ல? டவுட் இருக்கும், பட் இப்போதைக்கு கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்கான்னு கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். இல்லைனா யூ கேன் ஜஸ்ட் பிங் மீ லேட்டர் ஆல்சோ. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுதா? பிகாஸ் நீங்க நெக்ஸ்ட் போய் நீங்க வந்து போட்டு பார்க்கும்போது இட்ஸ் ஈஸிலி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? கொரிஸ்லாம் போட்டு பார்க்கும்போது. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் நாளைக்கு பார்க்கலாம். கேஸ் வென் வந்து பார்க்கலாம். கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஓகே, கேஸ் வென் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேவா? நான் ஒரு கொரி போடுறேன், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க பாப்போம். கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே கைஸ், இந்த கொரி போட்டிருக்குன்னா ஓகேவா? நான் இதை ரன் பண்றேன். ஜஸ்ட் பாருங்க, இந்த கேஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணு நான் சொல்றேன். கம்மா வந்து salary போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணா அது சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் போடுறேன். கேஸ் வென். ஓகேவா? இது ஒரு கண்டிஷன் வரும். ஓகேவா? தென் எல்ஸ் எண்ட். இது கொஞ்சம் புரியாத, கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, கேஸ்ங்க ஒரு இஃப் கண்டிஷன் வையேன். இப்ப பாருங்க, கேஸ் வென் அதாவது இந்த salary வந்து 10,000க்கு மேல இருந்தா எனக்கு ஹைன்னு கொடு. ஓகேவா? இதுவே salary வந்து பிட்வீன் 5,000 to 10,000ல இருந்தா உனக்கு மீடியம் கொடு, இல்லைன்னா லோன் கொடு. ஓகேவா? லோ. அதாவது கண்டிஷன் செக் பண்ணுது. இது ஒரே காலம். நம்ம இங்க செக் பண்றது காலம் வந்து salary காலம். salary வந்து நம்ம டிவைட் பண்றோம். அதாவது ஹை, லோ, மீடியம் டிவைட் பண்றோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா இந்த salary வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்துருது. எங்க salary வந்து கிரேட்டர் தென் 10,000 இருக்கா? ஸோ இதனால ஹைன்னு வந்திருக்கு உங்களுக்கு. 17,000 ஐ, 17,000 ஐ, 9,000 இட் கேம் எஸ் அ மீடியம் பிகாஸ் இது வந்து 5 to 10,000 பிட்வீன்ல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இது எதுவுமே மேட்ச் ஆகல அப்படின்னா அந்த எல்ஸ் கண்டிஷன் போய் லோன் வந்துடும். ஓகேவா? ஸோ இது கைஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன். ஓகேவா? நான் இன்னொன்று போட்டு பார்க்குறேன். ஓகேவா? இன்னொரு காமிக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். வேற என்ன எடுத்துக்கலாம்? ஏடிவிபி. ஓகே, நான் இது ஜாப் ஐடி எடுத்துக்கிறேன்.
ஜாப் ஐடி எடுத்துக்கிட்டு வந்து நான் வந்து ஜஸ்ட் கொரி போடுறேன். ஓகேவா? கேஸ் வேன் போட்டு பார்க்குறேன். எனக்கு வந்து எப்படி வேணும்னா, எனக்கு ஐடி ப்ராக்னு இருந்தா எனக்கு ப்ராக் மட்டும் பிரிண்ட் பண்ணு. ஓகேவா? ஐடி ப்ரோக்ராமர் மட்டும் வேணும். ஏடி விபின்னு வந்தா எனக்கு வந்து விபின் மட்டும் எனக்கு வேணும். விபி. ஓகேவா? ஸோ நான் கொரி எழுதுறேன். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம். நம்ம ஒர்க் அவுட் பண்ண போற காலம் வந்து ஜாப் ஐடி. ஓகேவா? ஜாப் ஐடி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். எனக்கு என்ன வேணும்னா கேஸ் ஸ்டேட்மெண்ட் போட போறேன். கேஸ் வென் இந்த ஜாப் ஐடி. இந்த ஜாப் ஐடி வந்து ஓகேவா? ஜாப் ஐடி ஈக்குவல் டு ஐடி ப்ராகா இருந்தா தென் எனக்கு என்னவா பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ப்ரோக்ராமர் மட்டும் போடு. ஓகேவா? எல்ஸ் இன்னொரு கண்டிஷன் அதே வென் போட்டு மல்டிபிள் கண்டிஷன். இது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ஓகேவா? ஜாப் ஐடி ஈக்குவல் டு ஏடிவிபியா இருந்தா ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் விபி எண்ட். ஸோ மற்றது எல்லாத்துக்குமே உனக்கு வந்து வேற டிஃபால்ட்டா வேணும்னா எல்ஸ் போட்டுக்கலாம். எல்ஸ் இது கொஞ்சம் ஃபார்மேட்டிங் இஷ்யூ இருக்கு. எல்ஸ் வில் கிவ் எ டிஃபால்ட்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்போம். டிஃபால்ட்னு ஜஸ்ட் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. எண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். அஸ் என்ன கொடுக்கலாம்? ஒரு அலியாஸ் நேம் ஜாப் நியூன்னு கொடுக்கலாமா? ஓகே, வந்திருக்கா? ஸோ ஏடிவிபிக்கு விபின்னு வந்திருக்கு. ஐடி ப்ரோக்ராம் மற்றது எதுக்குமே வந்து நம்ம கண்டிஷன் கொடுக்கல. மற்ற ஜாபுக்கு எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட் பிரிண்டா இருக்கா? ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் கண்டிஷன் யூஸ் பண்றதுக்கு வந்து இஃப் எல்ஸ் மாதிரி யூஸ் பண்றதுக்கு வந்து இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்றோம். உங்களுக்கு ரியல் டைம்ல போகும்போது நான் இந்த வீக்கெண்ட் ஃப்ரைடே வந்து நான் மெயினாக வந்து ரியல் டைம் கிளாஸ் எடுக்க போறேன். இந்த சினாரியோஸ் அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ரியல் டைம்ல. ஓகே கைஸ், இன்னைக்கு இது போதும். லெட்ஸ் கோ டு சம் எக்ஸசைசஸ். நான் ஜஸ்ட் எக்ஸசைஸ் சொல்றேன், நீங்க தான் ஆன்சர் சொல்லணும் அதுக்கு. ஓகேவா? நோட் பேட் தெரியுதா உங்களுக்கு? கைஸ், நோட் பேட் தெரியுதுங்களா உங்களுக்கு? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எந்த ஸ்கிரீன் தெரியுது? நோ ப்ரோ, ஒன் செகண்ட். இது அதுக்கப்புறம் நோட் பேட். நோட் பேட் தெரியுதா? அப்போ தெரியுதா? ஓகே கைஸ், ஓகே ஓகே. இப்போ நான் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஷோ ஆல் எம்ப்ளாயீஸ் நேம்ஸ் இன் அப்பர் கேஸ் அண்ட் செக் இஃப் தே ஹாவ் அ கமிஷன். ஓகேவா? பண்ணலாமா? கொரி பண்ணலாமா? சொல்லுங்க எனக்கு. நம்ம வந்து ஒரு 3 காலம் எடுத்துக்கலாம். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் கமா லாங்குவேஜ் எங்கடா? ஓகே, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கமிஷன்,
from employees. இது ரெண்டுமே உங்களுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், எம்ப்ளாயி நேம்ஸ் இன் அப்பர் கேஸ் கேக்குறானா, என்ன கேக்குறான், நேம்ஸ் எல்லாம் அவனுக்கு அப்பர் கேஸ்ல வேணும். எப்படி போடலாம் உங்களுக்கு அப்பர் கேஸ்லனா, சொல்லுங்க பாப்போம் கைஸ், ஆன்சர் பண்ணுங்க. அப்பர் நான் இப்பதான் பார்த்தோம். ஓகே, நானே போடுறேன். அப்பர், ஓகேவா, அப்பர் ஃபர்ஸ்ட் நேம், அப்பர் லாஸ்ட் நேம். நெக்ஸ்ட் என்ன சொல்றான், ஃபில்டர் அவுட் கண்டிஷன்ல கமிஷன் மட்டும் யாராக இருக்கோ, எனக்கு வந்து எல்லா போய் பீப்புளும் வேணாம். வேர் கிளாஸ்ல கமிஷன் PCT இஸ் நாட் நல். நல் பார்த்தோமா, அதாவது நாட் நல்னா எது எதுலாம் எம்டி இல்லாம இருக்கோ அது வந்து உங்களுக்கு கொடுத்து, இதுதான் கொரி. இதுக்கு ஷோ ஆல் எம்ப்ளாயீஸ் நேம்ஸ் இன் அப்பர் கேஸ் அண்ட் செக் இஃப் தே ஹேவ் கமிஷன் பர்சன்டேஜ். ஓகேவா, இதுதான் இந்த கொரி. ஓகேவா, லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் கொரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றான் கைஸ், ரீப்ளேஸ் நல் salaries with the 3000 for analysis. ஓகேவா, இதான் சொல்றேன், அனாலிசிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். அதாவது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து சேலரி நல்லா இருக்கோ அதை வந்து 3000 வந்து மாத்துங்க அப்படின்றான். நம்ம செக் பண்ணலாமா நமக்கு சேலரி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. டேட்டா எம்ப்ளாயீஸ்ல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகே, சேலரி வந்து நமக்கு எங்கேயுமே நல்லா இல்லை. ஓகேவா, சேலரி நமக்கு எல்லாமே வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா, நான் அது கொரி எழுதுறேன். எப்படி செக் பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்ல அதுதான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா, செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம், ஓகேவா, கமா ரீப்ளேஸ் எதை சேலரி காலம் ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஓகே, ரீப்ளேஸ் யூஸ் பண்ணலாமா, எஸ், ரீப்ளேஸ் யூஸ் பண்ண போறோம். சேலரி காலம் அதை நல்லா இருந்தா மட்டும் நம்ம வந்து 3000 அப்படின்ட்டு கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேவா, இந்த சேலரி காலம்ல நல் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து we are having 3000 ரீப்ளேஸ் பண்ண போறோம் from employees. ஓகே, ஓகே, திங்க் பண்ணுங்க, ரீப்ளேஸ் ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு. ஒர்க் ஆகுமா, இல்ல ஏன் ஒர்க் ஆகாது, நல் வேல்யூ இப்ப இல்ல, கன்சிடர் உங்களுக்கு நல் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஒரு T1 ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம் இல்லையா, இது எடுத்துப்போம். இது எல்லாமே வேல்யூ இருக்கா, இப்போ டேபிள் கிரியேட் பண்ணா ப்ராடா இன்சர்ட் எங்க கிரியேட் பண்ணோம், இன்சர்ட் T1. ஓகே, அது வேல்யூ போட்டிருக்கு. ஜஸ்ட் ஒரு EMP ஒன்று ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன், ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸ்க்கு. நான் அந்த கொரி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஓகே, எனக்கு டவுட்டா இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டு இது மட்டும் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் நம்ம நல் பண்ணி விடலாம் ஃபர்ஸ்ட், நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்கு. ஓகேவா, அப்டேட் என்ன அப்டேட் பண்ண, எப்படி அப்டேட் பண்றது, அப்டேட் EMP1 set salary equal to null where salary equal to 17,000. ஸோ இது ஜஸ்ட் உங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த கொரி ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. 17,000 இருக்கிறதுல நம்ம நல்லா அப்டேட் பண்ண போறோம், செட் பண்ணிருக்கோம். ஓகேவா, ஓகே, இப்போ அகைன் கொரி பண்ணோம்னா ரெண்டு வேல்யூ எம்டியா இருக்கு. கரெக்டா, எம்டியா இருக்கா. ஸோ இப்போ அந்த கொரி போடலாமா,
எம்ப்ளாயிஸ் இருக்கிற இடத்துல வந்து என்ன போடணும்? EMP1 போடணும். EMP1. ரீப்ளேஸ் ஒர்க் ஆகல. இதுக்கு வந்து ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. வரல. ரீப்ளேஸ் salary. ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல உனக்கு வந்து எம்டியா இருந்தா 3000 வருது. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம வந்து ரீப்ளேஸ் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒர்க். ரீப்ளேஸ் வந்து அந்த ஸ்ட்ரிங்ல ஏதாவது ஒரு வேல்யூ அதாவது நல்ல செக் பண்றதுக்கு யூஸ் ஆகாது. அந்த ஸ்ட்ரிங்ல ஏதாவது ரீப்ளேஸ் பண்ண மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணா என்விஎல் யூஸ் பண்ணலாம். சொல்லி கொடுத்துரு என்விஎல் எதுக்கு யூஸ் பண்றோம்? செலக்ட் என்விஎல். salary நல்லா இருந்தா 3000 போட்டுரு. முடிஞ்சு அவ்வளவுதான். ஃப்ரம் EMP1. ஓகேவா? ரன் பண்ணலாமா இது? கைஸ் ரன் பண்ணலாமா? இப்பதான் என்விஎல் பார்த்தோம். என்விஎல் என்ன பார்த்தோம்? ஒரு வேல்யூ நல்லா இருந்தா அதை வந்து நமக்கு என்ன வேல்யூ replace வேணுமோ பண்ணலாம். அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் ஆயிடுச்சா? ஆச்சு. ஃபர்ஸ்ட் நேம். ஓகே. ஸோ இப்படி நீங்க திங்க் பண்ணணும். ஆக்சுவலா அந்தந்த கொரிக்கு என்ன வேணுமோ நீங்க படிச்ச ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும். 3000 வந்துச்சாங்க, எம்டி இருந்தது. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் டேட்டா கிளீன் அப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஃபார்மட் ஹையர் டேட் டு திஸ் ஒன். இது நான் சொல்லித்தரல உங்களுக்கு. ஜஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்றோம், ஃபார்மட் பண்றோம் ஜஸ்ட் கொரி பண்ணும்போது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ இங்க வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மட்ல இருக்கு ஹையர் டேட்டு? டிடி MMM YY. இது நிறைய ஃபார்மட் இருக்கு ஆக்சுவலா. இது வந்து YYன்னு மட்டும்தான் இருக்கு. ஸோ என்ன கேட்குறாங்க ரெக்குவயர்மெண்ட்ல? எனக்கு 4 ஒய் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் நாளைக்கு எடுக்கிறேன். டு கேர் ஹையர் டேட் கமா இங்க அந்த ஃபார்மட் கொடுத்துட்றோம். என்ன ஃபார்மட்? இந்த ஃபார்மட் தூக்கி போட்டுரும். இந்த ஃபார்மட்ல வேணும். அதாவது இது வந்து டேட்டா பேஸ்ல நம்ம எதுவும் மாற்ற போறது கிடையாது. கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம we are not going to change anything in the database. ஓகேவா? நம்ம ஜஸ்ட் நம்ம செலக்ட் கொரியில மாத்திட்டு இருக்கோம். அந்த ரிப்போர்ட் தூக்கி நம்ம வந்து கஸ்டமருக்கோ இல்லை யாருக்கு கொடுக்க போறோம், எவன் ரெக்குவயர்மெண்ட்னா அவனுக்கு. ஓகேவா? ஹையர் டேட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். இப்போ வந்து நமக்கு எப்படி வருதுன்னு பாருங்க டேட். அதுக்கு முன்னாடி வந்து இங்க ஹையர் டேட்னு போடுறோம் ஜஸ்ட் கம்பாரிசனுக்கு. ஓகேவா? கைஸ் எப்படி வந்திருக்கு? கைஸ் இந்த ஹையர் டேட் எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கு? 4 இயர் வந்திருக்கா? 4 இயர் வந்திருக்கு. இன்னொரு சேஞ்சஸ் இருக்கு. என்ன சேஞ்சஸ் அது? நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் எம்னு கொடுத்துருக்கேன். மற்ற 2 வந்து ஸ்மால் கொடுத்துருக்கேன். அதனால இங்க ஸ்மால் வந்து இதெல்லாம் வந்து டேட் கன்வர்ஷன் சொல்றாங்க. இந்த கன்வர்ஷன் நான் இப்போ டாபிக் எடுக்க வேண்டியது, பட் ஸோ இன்னைக்கு எடுக்கல. கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் இருக்கு. டூ கேர் டூ டேட் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ். நான் நாளைக்கு கிளியரா எடுக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுதான். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்களா சேலரி ரேஞ்ச் என்ன சொல்றான்? சேலரி ரேஞ்சை வந்து கேட்டகரைஸ் பண்ணு. லேபிள்னா ஜஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணும் சேலரி ரேஞ்ச். இப்போ 5 to 10,000 ஒரு ஹையஸ்ட் ரேஞ்சு, 10 to 20 மிட் ரேஞ்சு, 20 மேல வந்து ஹை ரேஞ்ச். அந்த மாதிரி வந்து நம்ம இப்பதான் பார்த்தோம் இந்த கொரி. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் வரும் கைஸ். ஓகேவா? இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் வரும்போது நீங்க ஜஸ்ட் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுக்கு மைண்ட்ல வந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க வந்து போட்டு போயினே இருக்கலாம். நீங்க நீங்க ஆக்சுவலா செலக்ட் ஆயிட்டா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஜஸ்ட் சாட் ஜிபிடில போட்டு இந்த ஜஸ்ட் இந்த இந்த சின்டாக்ஸ் கொடுத்தாலே போத்துரும், உங்களுக்கு எல்லாமே வந்துடும் ஆன்சர். எதுனா எனக்கு வந்து டிவைட் த சேலரி பேஸ்ட் ஆன் கிரைட்டீரியான்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் அதுவே கொரி கொடுத்துரும். உங்களுக்கு என்ன கஷ்டம்னா உள்ள போறது மட்டும் தான் கஷ்டம். அதுக்கு நீங்க வந்து இதெல்லாம் படிச்சாவன்னு ஒரு வழியே கிடையாது. ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் questions, real time scenarios. அப்பர் ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, இதெல்லாம் கொரிஸ், ரியல் டைம் கொரிஸ். இதெல்லாம் கொரி உங்களுக்கு தரேன். ஓகேவா? ஓகே.
அவ்வளோதான் கைஸ் டுடேஸ் டாபிக். ஓகேவா? புரிஞ்சுதா டாபிக்ஸ் இன்னைக்கு? ஈஸியா இருந்ததா இல்ல கஷ்டமா இருந்துச்சா?